வாழ்க்கையில் நாம் நிறைய மனிதர்களை கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான நினைவுகளை தந்துட்டு போயிருப்பாங்க. அதில் மிகச்சில பேரை நினைக்கும் போதோ பார்க்கும் போதோ தான் நமக்கு மனசில் ஒரு குட் வைப்ஸ் உருவாகும். அதை முதல் சந்திப்பிலிருந்தே நம்மளால் உணர்ந்துக்க முடியும். டோபமின், ஆக்சிடோசின் ஹார்மோன்கள் எல்லாம் அவங்கள பார்க்கும்போது உடம்புல தொழில்பட ஆரம்பிக்கும். இறுதியில் நமக்கு ஏதோ ஒரு வகையான கிளர்ச்சி மனசில் எஞ்சி இருக்கும். நான் சொல்ல வர்றது அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு பார்த்ததும் பற்றி கொள்கிற காதலை பற்றி இல்லை. அங்கே உடலும் அழகும் தான் பெரும்பங்கு வகிக்கும். ஆனால் இது முற்றிலும் நம்ம ஆன்மாவை சார்ந்தது. நம்ம ஒருத்தங்களை நம்ம ஆன்மாவால் ரசிக்கிறது. அவங்க வெளித்தோற்றம், அழகு, கவர்ச்சிக்கெல்லாம் இங்கே இடம் இருக்காது. இட்ஸ் அ டீப் ஃபீலிங். அந்த இடத்துக்கு அத்தனை இலகுவாக யாரையும் மனசு ஏற்றுக்காது. நம்ம சித்தாந்தத்தோடு பயணிக்கிற, நம்ம எண்ணங்கள் பற்றிய புரிதல் இருக்கிற நபர்களால் மட்டும்தான் அதை நிகழ்த்திட முடியும். அது நம்ம வாழ்க்கை துணையா, கூட இருக்கிற நட்பா, ரசித்த எழுத்தாளனா, வியந்த புரட்சியாளனா, சந்தித்த ரோல் மாடல்னு யாரா வேணா இருக்கலாம். அப்படி நம்ம மனசு யாரோட சரி அந்த குட் வைப்ஸை ஃபீல் பண்ணால், அவங்க சோல் கூட பயணிக்க ஆரம்பித்தா உருவாகிற அந்த பாண்ட் எத்தனை சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் முடியாது. ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்கியூமெண்ட், ஃபைட்னு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பாண்ட் அதை வாழ்க்கை பூரா காப்பாற்றி வச்சிருக்கு. இன்னும் இதெல்லாம் அந்த உறவோட அழகான நினைவுகளாக மாத்திரம்தான் இருக்கும். எந்த தடைகளும் இல்லாமல் சிலர் கூட நம்ம பயணிக்க விரும்பினாலும் அவங்களால நம்ம தோட்ஸை புரிஞ்சிக்கவோ நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கவோ முடியறதில்லை. அதை தாண்டியும் நம்ம பல பேரோட பேசலாம், பழகலாம். ஆனால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு தேவையோ நிர்பந்தமோ சுயநலமோ தான் இருக்கும். ஏன்னா குட் வைப்ஸ் இல்லாத இடங்களில் மனசு ஒரு காலமும் ஒப்பாது. நாம் ஒருத்தரில் ஆரம்பத்திலேயே அந்த குட் வைப்ஸை உணர்றது ஒரு வரம். அது உடைஞ்சி போனால் அதுக்கப்புறம் அதை உருவாக்கவே முடியாது. அது ஒரு அட்டாச்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கு. Learn the difference between the connection and attachment. Connection gives you the power. Attachment sucks the life out of you.